Dear friends and children, வணக்கம். நான் அன்புடன் இருக்கேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் இப்போ யூஎஸில் இருக்கேன். இருந்தாலும் நான் போடுற சேனல் வீடியோஸ் எல்லாம் போடணும் அப்படின்னு நான் இப்போ போட போகிறது லேர்ன் ஹிந்தி ஆன்லைன். இப்போ ஹிந்தி கிராமரும் ஸ்போக்கன் லாங்குவேஜும் நாம் பார்க்க போகிறோம். இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ் மூணுமே நீங்கள் படிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, இது பிராத்மிக் கைடு. பிராத்மிக் எக்ஸாம் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் ரீஜனல் லாங்குவேஜாக இருந்தாலும் கூட தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எதாக இருந்தாலும் நீங்கள் இதில் படிச்சுக்கலாம். ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். படிங்க, எழுதி வச்சுக்கோங்க. நோட்டில் எழுதி வச்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா மனப்பாடாகும். பேசுகிறதுக்கும் நல்லா வரும், கிராமரும் நல்லா தெரியும். இப்போ நம்ம படிக்க போகிறது போஸ்ட் பொசிஷன்ஸ், அதாவது இடைச்சொற்கள். இடைச்சொற்கள் அப்படிங்கிறது போஸ்ட் பொசிஷன், கனெக்டிங் த சென்டென்சஸ் ஆர் வேர்ட்ஸ் இன் பிட்வீன் சொற்கள். அதை இடைச்சொற்கள்னு சொல்கிறது. சம்பந்த போதக். இன்னும் நான் உங்களுக்கு விரிவாக கிராமர் நடத்தும்போது இதை பற்றி இன்னும் விரிவாக சொல்கிறேன். இப்போ நம்ம படிக்கலாம். மேரே दोस्त के पास बहुत धन है. मेरे दोस्त के पास बहुत धन है. My friend has much wealth. My friend has much wealth. அதாவது என் நண்பனிடம் நிறைய செல்வம் இருக்கு. கேப்பாஸ் அப்படின்னா இடம், அவனிடத்தில், என்னிடத்தில், உன்னிடத்தில் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு தான் கேப்பாஸ் சொல். என் நண்பனிடத்தில் நிறைய பணம் இருக்கிறது. மை ஃப்ரெண்ட் ஹேஸ், அந்த ஹேஸ்க்கு வரது தான் கேப்பாஸ். இந்த இடைச்சொற்கள் எல்லாமே கேங்கிற ஒரு துணை வினைச்சொல் சேர்த்து தான் வரும். அதுதான் ஹிந்தி கிராமர். ஓகேவா? மை दोस्त के पास बहुत धन है. என் நண்பனிடத்தில் நிறைய பணம் இருக்கிறது. இரண்டாவது சென்டென்ஸ், मैं राम के साथ रहता हूँ. मैं राम के साथ रहता हूँ. मैं राम के साथ रहता हूँ. I live with Rama. I live with ராமா. நான் ராமனுடன் வசிக்கிறேன். ஐ லிவ் வித் ராமா. நான் ராமனுடன் உடன். இந்த நம்ம இது படித்தோம் இல்லையா? பெயரே ஐயால் கூயின் நதுகன் விழி என்றாகும் அவற்றின் பெயர் மொழி அப்படின்னு வேற்றுமை உருவுகள் படித்தோம் இல்லையா? அதில் வர்ற மாதிரி தான் கே சாத், நான் ராமனுடன் வசிக்கிறேன். ஐ லிவ் வித் ராமா. அந்த வித்து தான் கே சாத், நான் ராமனுடன் வசிக்கிறேன். சரி. सरला रोज 5 बजे के बाद आते हैं. सरला रोज 5 बजे के बाद आती है. के बाद आती है. सरला comes every day after 5 o'clock. सरला comes every day after the के बाद ना after नर्तम. सरला comes every day after 5 o'clock. 5 o'clock அப்புறம்தான் வரா. सरला comes every day. ரோஸ்னா every day. comes after 5 o'clock. ஆஃப்டருக்கு தான் के बाद. सरला நாள்தோறும் 5 மணிக்கு பிறகு வருகிறாள். सरला நாள்தோறும் 5 மணிக்கு பிறகு வருகிறாள். ஓகே. तुम नेहरू जी के बारे में क्या जानते हो? तुम नेहरू जी के बारे में क्या जानते हो? के बारे में அப்படின்னா about. about. तुम नेहरू जी के बारे में क्या जानते हो? What do you know about नेहरू जी? What do you know? जानते हैं ना தெரியும், என்ன தெரியும். நேருஜியை பற்றி உனக்கு என்ன தெரியும்? நேருஜியை பற்றி உனக்கு என்ன தெரியும்? What do you know about நேருஜி? What do you know about நேருஜி?
तुम नेहरू जी के बाद में क्या जानते हो? What do you know about नेहरू जी? நேரு ஜியை பற்றி உனக்கு என்ன தெரியும்? What do you know? What do you know? क्या जानते हो? के बारे में பற்றி நேருஜியை பற்றி உனக்கு என்ன தெரியும்? இதுலேயே இந்த பக்கம் சைடில் வந்து உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன தமிழ் எங்கே வந்தாச்சு, இங்கிலீஷ் வந்தாச்சு. இந்த பக்கம் மலையாளம், கன்னடம், தெலுங்கு எல்லா லாங்குவேஜ்லேயும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் படிச்சுக்கலாம். அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜில் படிக்கிறவங்க படிச்சுக்கலாம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ். ஆஜ் राम के यहाँ एक दावत है. आज राम के यहाँ एक दावत है. Today there is a feast at Rama's house. दावतना feast அதாவது விருந்து. दावतना என்ன? விருந்து. आज राम के यहाँ एक दावत है. Today there is a feast at Rama's house. இன்று ராமனுடைய வீட்டில் ஒரு விருந்து உள்ளது. விருந்துனா தாவத், பார்ட்டி அப்படி வச்சுக்கலாம். ஆஜ் ராம் கே யஹா வீட்டில், அவனுடைய இடத்தில், வீட்டில் கே யஹா ஒரு தாவத்னா விருந்து. இன்று ராமனுடைய வீட்டில் ஒரு விருந்து உள்ளது. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேரே தோஸ்த் கே பாஸ் பஹத் தன் ஹை. மைம் ராம் கே சாத் ரஹ்தா ஹூ. இதெல்லாம் மீன் சொல்லுவாங்க பேசும்போது. பட் மைம் மேலே புள்ளி இருக்கு பார்த்தீங்களா, அந்த இம்மை உச்சரிக்கணும் நல்லா. மைம் ராம் கே சாத் ரஹ்தா ஹூ. सरला रोज 5 बजे के बाद आती है. मैं तुम नेहरू जी के बारे में क्या जानते हो? आज राम के यहाँ एक दावत है. படிச்சிட்டிங்களா? இது வரைக்கும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த பேஜ் போகலாம், இருங்க. இது எங்கள் வீட்டில் நான் எடுத்துகிட்டு இருந்த மாதிரி சௌகரியம் இங்கே இல்லை. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் மைண்ட் பண்ணிக்காதீங்க, படிங்க. உங்களுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ போடுறேன். கண்டினியூஷன் விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் போடுறேன். விடாமல் படிங்க, எழுதி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இப்போ அடுத்த பேஜ். वे नमक के बिना खाते हैं. वे नमक के बिना खाते हैं. உப்பில்லாமல். கே பினானா வித்தவுட், இல்லாமல். அவர்கள் உப்பில்லாமல், அவர்கள் உப்பில்லாமல் சாப்பிடுகிறார்கள். நமக் கே பினா, நமக்னா உப்பு, கே பினானா இல்லாமல், வித்தவுட் சால்ட். அவர்கள் உப்பில்லாமல் சாப்பிடுகிறார்கள். யா ஸ்ரீனிவாஸ் की तरह गाता है. ஏன் இந்த கேன்னு வந்ததெல்லாம் இங்கே கீ ஆயிடுச்சு அப்படின்னா, 4 பேர்ட்ஸ் இதில் வந்து எக்ஸம்ஷன். எல்லாமே கேல வர்றது. ஒரு 4 பேர்ட்ஸ் வந்து கீழே மாறும். அது என்னென்னு பார்ப்போம். ஸ்ரீனிவாஸ் की तरह गाता है. He sings like ஸ்ரீனிவாஸ். की तरह ஸ்ரீனிவாஸ். நீங்கள் படிக்க படிக்க நிறைய வந்து உங்களுக்கே புரிஞ்சிடும், தன்னால் வந்துடும். கே போடணுமா கீ போடணுமா அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதனால் நல்லா சத்தமாக படிங்க. ஹீ சிங்ஸ் லைக் ஸ்ரீனிவாஸ். இவன் ஸ்ரீனிவாசனை போல பாடுகிறார். ஓகே. சுரேஷ் समुद्र की तरफ क्यों जा रहा है? सुरेश समुद्र की तरफ क्यों जा रहा है? Why is Suresh going towards the sea? की तरफ. की तरफ அது இது की तरफ. சுரேஷ் கடலை நோக்கி ஏன் போய்கொண்டிருக்கிறான்? சார், இது வரைக்கும் படிச்சிருப்பீங்க. இப்போ விதி நியம் என்னங்கிறத பார்ப்போம். மேற்கண்ட வாக்கியங்களில் பெரிய எழுத்துக்களில் கொடுக்கப்பட்டுள்ள இடைச்சொற்கள் பெரும்பாலான இடைச்சொற்களுக்கே முன் கேயும் மிகச்சில இடைச்சொற்களுக்கு முன் கீயும் வருகிறது. இந்த மாதிரி வர்றது எந்தெந்த சொற்கள் அப்படிங்கிறத கீழே கொடுத்துருக்காங்க.
இந்த லாங்குவேஜ் எல்லாம் மலையாளம், கன்னடம், தெலுங்கு அந்த ரீஜனலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க சபா புக்கு இது. அதனால் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. இப்போது இடைச்சொற்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் அதுக்கான மீனிங்ஸும் கொடுத்துருக்காங்க. ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணியிருக்காங்க. கவனமாக படிங்க, எழுதி வச்சு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. கே ஊப்பர், கே ஊப்பர் அபவ், மேலே. ஒரு எக்ஸாம்பிள், கர்கே ஊப்பர். கர்கே ஊப்பர்னு என்ன? வீட்டின் மேலே. என்ன சொல்லலாம் கர்கே ஊப்பங்கிறதுக்கு? கர்கே ஊப்பர் ஏக் பக்ஷி ஹை, ஒரு பேர்டு இருக்கு சொல்லலாம். சரி. கே நீச்சே, கீழே. மேலேக்கு ஆப்போசிட் கீழே. கே நீச்சே பிலோ, கீழே அடியில். எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? மேஸ் கே நீச்சே, மேஸ் கே நீச்சே. டேபிளுக்கு அடியில். டேபிளுக்கு அடியில் என்ன இருக்குது? ஏதாவது ஒரு புக் இருக்குது, பேனா இருக்குது, எது வேணால் நம்ம சொல்லிக்கலாம், எழுதிக்கலாம். உங்களுக்கு எக்ஸாமில் கேட்டாக்க உங்கள் இஷ்டம், நீங்கள் எது வேணால் எழுதலாம். சரி. கே பாகர், வெளியில். கே பாகர்னா வெளியில். ஸ்கூல் கே பாகர், பள்ளிக்கு வெளியில். இல்லை கர் கே பாகர், எது வேணால் எழுதலாம், உங்கள் பிரியம். கே பாகர்னா வெளியே. அதுக்கு ஆப்போசிட் கே அந்தர், இன்சைட். கே அந்தர், உள்ளே. மைதான் கே அந்தர், மைதானத்திற்கு உள்ளே. யாருக்கா? मैदान के अंदर लड़के हैं, लड़कियां हैं, गाय है, எது வேணாலும் எழுதலாம், உங்கள் இஷ்டம். நல்லா படித்து வச்சுக்கோங்க. கே அந்தர், உள்ளே. கே பாஸ், இடத்தில், அவனிடத்தில். இப்போ நான் முதல் சென்டென்ஸே படித்தோம். கே பாஸ்னா அவனிடத்தில். வித் ஆர் இன் பொசிஷன் ஆஃப், எது வேணால் படிக்கலாம். ராம் கே பாஸ், ராமனிடத்தில். உங்ககிட்ட என்ன இருக்குது? 10 रुपया है, एक कलम है, एक किताब है, எது வேணால் சொல்லலாம். ராம் கே பாஸ், ராமனிடத்தில் போகலாம். கேலியே, ஃபார், ஆக, ராமனுக்காக, சீதாவுக்காக, எனக்காக, உனக்காக நல்லா வரும்போது அந்த கேலியே வரும். கே வாஸ்தே கூட வரும். 2 வேர்ட்ஸுமே அந்த மீனிங்கில் தான் வரும். கேலியே அல்ல கே வாஸ்தே. ராம் கேலியே, ராமனுக்காக. मुझे लिए, எனக்காக. उसके लिए, அவனுக்காக. பிதாஜி கேலியே, அப்பாவுக்காக. இந்த மாதிரி என்ன வேணால் நீங்கள் எழுதலாம். கேலியங்கிறது என்ன வேணால் எழுதலாம். வித் வரும்போது கேலி. கே பீச்சே, பிஹைண்ட். கே பாகர் கோ, கே பீச்சே கோ நீங்கள் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். கே பீச்சே, பிஹைண்ட், பின்னால். என்ன பொறுத்திருக்கு? மஹல் கே பீச்சே, மஹல் கே பீச்சே. ஒரு கட்டடம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு அரண்மனை. பீச்சே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பிஹைண்ட் என்ன இருக்குது? மஹல் கே பீச்சே எக் பேடு ஹை, எக் தாலாப் ஹை, எக் கர் ஹை, எது வேணால் எழுதலாம். எல்லாமே நீங்கள் ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் கே சாத், உடன். வித், இந்த கம்பெனி ஆஃப். ஒடு, ஓடு, உடன் ரெண்டுக்கும் வரும். கே சாத், ஆப் கே சாத், உங்களுடன். ராம் கே சாத், பிதாஜி கே சாத், அவருடன், இவருடன். உடன், இந்த பிளேஸ் ஆஃப் அப்படின்னு வரும்போது இந்த கே சாத் வரும். சரி. கே பினா, வித்தவுட், இல்லாமல். கே பினா, வித்தவுட், இல்லாமல். என்ன போடலாம்? நமக்கே பினா நஹி காத்தே போட்டோம். காடிக்கே பினா, வண்டி இல்லாமல் என்னால் எங்கேயும் போக முடியாதுப்பா சொல்ல முடியா? காடிக்கே பினா, வண்டி இல்லாமல் என்னால் எங்கேயுமே போக முடியாது சொல்லுவா. அதுதான். கே பாத், ஆஃப்டர். முதலிய பார்த்தோம். கே பாத்னா ஆஃப்டர், பிறகு. 5 बजे के बाद, 5 बजे के बाद, 5 மணிக்கு அப்புறம். இல்லை 5 बजेக்கு அப்புறம் நான் விளையாட போவேன். स्कूल के आने के बाद, स्कूल से आने के बाद, के बादना आफ्टर, ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம். எப்படி வேணால் போடலாம். கே சாம்னே, இன் ஃப்ரண்ட் ஆஃப். கே சாம்னே, முன்பாக அல்லது எதிரில். நமக்கு எதிரில், இல்லை பள்ளிக்கு எதிரில், இல்லை ஸ்கூலுக்கு, ஏதாவது ஒன்று கோயிலுக்கு எதிரில், என்ன வேணால் போடலாம். கே சாம்னே, பிஃபோர்.
के सामने ने என்ன in front of before घर के सामने क्या है मंदिर है पेड़ है मैदान है எது வேணா எழுதலாம் घर के सामने के पहले இதுவும் before தான் பாதுக்கு ஆப்போசிட் पहले ஓகேவா के पहले before முன்னால் 8 बजे के पहले இதுக்கு மீனிங் நல்லா பார்த்துக்கணும் 8 बजे के पहले मैं उठती हूँ நான் 8 மணிக்கு முன்னாலே எந்திரிக்கிறேன் 9 बजे के पहले मैं सोती हूँ 9 மணிக்கு முன்னாடியே நான் தூங்கிடுவேன் இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் வந்து கே பகலே போடணும் கே யஹா அவங்க பிளேஸில் அவங்க வீட்டில் அவங்க இருப்பிடத்தில் கே யஹா படித்தோம் கணேஷ் கே யஹா கணேஷனுடைய வீட்டில் ஒரு விருந்து அவங்க வீட்டில் ஒரு விசேஷம் ஒரு பூஜா இது வேணால் சொல்லலாம் கணேஷ் கே யஹா கே சிவாய எக்ஸப்ட் கே சிவாய் எக்ஸப்ட் தவிர உன்னை தவிர அங்கே நிறைய பேர் இருந்தாங்க கே சிவா உத கையிலோக்தே அப்படி போடும்போது இந்த தவிர எக்ஸப்ட் யூ தேர் ஆர் so many people ஓகேவா அப்படி வரும்போது இந்த கே சிவா வரும் எக்ஸப்ட் யூ ஆல் த பீப்புள் ஆர் சிங்கிங் அது மாதிரி சொல்லும்போது நீங்கள் வந்து இந்த கே சிவாயை போடணும் ஓகேவா சங்கர் கே சிவாய கே அலாவா உன்னை தவிரவும் அப்பார்ட் ஃப்ரம் இன் அடிஷன் டு உன்னை தவிரவும் மற்றவங்கெல்லாம் பேசுனாங்க அப்படிங்கும்போது ஹிந்திக்கே அலாவா ஹிந்தி இல்லாமல் தமிழும் பேசுனாங்க இங்கிலீஷும் பேசுனாங்க அப்படின்னு வரும்போது இந்த அலாவா யூஸ் பண்ணோம் கே பாரேமே அபவுட் ரிகார்டிங் பற்றி சம்பந்தமாக காந்திஜி கே பாரேமே கிம் தும் கியா ஜான்தே ஹோ கேட்கலாம் காந்திஜியை பற்றி உனக்கு என்ன தெரியும் ரைட் அண்ட் எஸ்ஸே அபவுட் காந்திஜி அப்படி சொல்லலாம் இல்லையா அப்படி கே பாரேமே கீ தரஃப் இந்த கீ யூஸ் பண்ணுற வேர்ட்ஸு இங்கே வந்துருச்சு கீ தரஃப் டுவர்ட்ஸ் ஷஹர் கீ தரஃப் அதாவது சிட்டியை நோக்கி அந்த மாதிரி வரும்போது இந்த டுவர்ட்ஸுங்கிற இந்த வேர்டு வரும் இப்போ நம்ம என்னென்ன படித்தோம் அதுக்கான மீனிங் பார்த்துருவோமா கே ஊப்பர் கே நீச்சே அதாவது மேலே கீழே அப்புறம் கே பாஹர் வெளியே அவுட்சைட் கே அந்தர் இன்சைட் உள்ளே கே பாஸ் வித் இன்பொசிஷன் இடத்தில் கேலியே ஃபார் ஆக ரமனுக்காக கே வாஸ்தே ஆக கே பிச்சே பின்னால் பிஹைண்ட் கே சாத் வித் த கம்பெனி ஓடு உடன் வரும் அப்கே சாத் கே பினா இல்லாமல் கே பாத் ஆஃப்டர் கே சாம்னே ஆஃப்டர் எல்லாமே மீனிங்ஸ் கொடுத்துருக்கு சென்டென்ஸும் இருக்குது எழுதிக்கங்க கே சாம்னே இன் ஃப்ரண்ட் ஆஃப் கே பஹலே பிஃபோர் முன்னால் கே யஹா வீட்டில் இருப்படத்தில் கே சிவாய் எக்ஸப்ட் கே அலாவா இன் அடிஷன் டு के बारे में अबाउट की तरफ नोकी टुवर्ड्स இப்போ இந்த சென்டென்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நல்லா ஒரு நோட்டில் எழுதி படிங்க உங்களுக்கு ஸ்போக்கனுக்கும் ஈஸியாக இருக்கும் கிராமரும் நல்லா புரிஞ்சிருக்கும் 3 in 1 தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி மூணுமே படிச்சுக்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வேறு ரீஜன்ஸில் இருக்கிறவங்க அதாவது கன்னடம் தெலுங்கு மலையாளம் பேசுகிறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி லைக் பண்ணிவிட்டு இந்த பெல் பட்டன் அமுக்குங்க நான் போடுற எல்லா வீடியோவும் கிடைக்கும் மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் படிங்க கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள் நான் எல்லாமே டீச்சிங் வீடியோஸ் தான் போடுறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை